யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு ஜுரம் ஏன் வருகிறது, அதற்கான தீர்வு என்ற தலைப்பு தாங்க. பொதுவாகவே ஃபீவர், அதாவது ஜுரம் என்றாலே பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் வந்து தேவையில்லாத ஒரு வைரஸ் நமக்கு வந்து அதாவது கெட்ட பாக்டீரியாக்கள், கெட்ட ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்கு வந்து புகுந்தால் மட்டும்தான் அதை எதிர்த்து போராடுறது தான் நமக்கு வந்து இந்த ஹீட் மூலியமா உடலோட சூடு அதிகம் கொடுத்து அந்த வைரஸை வெளியேற்றுறதாங்க ஜுரத்தோட வேலை. அதால் ஜுரம் வந்தாலும் யாருமே பயப்படணும் அவசியம் இல்லை. அது முக்கியமான ஒரு சில ஜுரங்கள் இருக்குது. நம்ம கொஞ்சம் பேசும்போது அப்புறம் அடுத்த கட்டத்தில் பேசலாம். இப்போ சாதாரணமாக ஒரு ஜுரம்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான ஒரு வேலைப்பளு, இல்லை ஏதாவது ஒரு திகில், ஏன்னா ஒரு டென்ஷன், இல்லை தண்ணி மாற்றி நீங்கள் வந்து குடிக்கிறது அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ஜுரம் வரும். அப்படிப்பட்ட அந்த ஜுரத்தை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ண ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மலையாள பக்கம் அதாவது கேரளா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு டீத்தூள், மிளகு, ஒரு 4 மிளகு, அடுத்தது துளசி. அது நீங்கள் ராம துளசியாக இருந்தாலும் சரி, கிருஷ்ண துளசியாக இருந்தாலும் சரி. அந்த துளசி வந்து கொஞ்சம், ஆனால் கிருஷ்ண துளசி கொஞ்சம் பவர் அதிகம். அந்த துளசியை வந்து ஒரு 10 இல்லை ஒரு 20 இலைக்கு அந்த மிளகு கூட சேர்த்து போட்டுங்க. இந்த டீ தூள் சொல்கிறோம் இல்லைங்களா, அது உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேணாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக ஒன்றா போடுங்க, இல்லைன்னா அது அவாய்ட் பண்ணாலும் நல்லது தான். வெறும் மிளகு, துளசி இதை மட்டும் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் வந்து காலை மாலை 2 வேளை நீங்கள் குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஜுரத்தோட ஃபீவர் தன்மை உங்களுக்கு சரியாயிடும். இதில் இடைப்பட்ட உணவுகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியான ஜுரம்னா கண்டிப்பாக கஞ்சி தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கணும். சாதாரண ஒரு கஞ்சி நீங்கள் வச்சு தான் குடிக்கணும். ஹெவியான ஜுரத்துக்கு கொஞ்சம் ஜுரம் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ரசம் சாதத்துக்கு போயிடணும். ரசம் சாதம்னா மிளகு ரசம். கோல்டு அதிகமாக இருந்துச்சுன்னா தக்காளி சேர்க்காதீங்க. கோல்டு இல்லைன்னா நீங்கள் ஒரு தக்காளி நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளிலாம் டேஸ்ட் இருக்காது ரசத்துக்கு. அதுக்காக ஜுரம் அடித்த வாய்க்கு வந்து டேஸ்ட்டும் கேட்பாங்க. அதனால் ரசம் தாராளமாக ஊற்றி சுட சுட ரசம் சாதம் சாப்பிட்றத பாருங்கள். ஏன்னா அதுவும் வந்து அந்த மிளகு ரசம் வந்து மிளகு, ஜீரகம், அந்த பூண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பேட்டிக் தான். எல்லாமே வந்து ஒரு அந்த வைரஸை வெளியேற்றுற ஒரு விஷயந்தான். அடுத்து நார்மலான நம்ம உடல் சீக்கிரம் தயாராகிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். அதனால் ரசம் சாதம் தொட்டுக்கவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஊறுகாய், பச்சையான கருவேப்பிலை, அது கூட வந்து பூண்டு, பச்சையான பூண்டு, காஞ்ச மிளகா 2 வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் புளி, உப்பு, இதை துவையலாக அரைச்சி பச்சையாக நம்ம அந்த ரசம் சாதத்தை தொட்டு சுட சுட சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வேர்த்து ஊற்ற ஆரம்பிக்கும். நல்ல ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு பட்டுன்னு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்களே கண்கூடாக பாருங்கள். ஏன்னா ஜுரத்துக்கு நிறைய பேர் சுவாண்டி படுத்துட்டாங்க. அதாவது ஜுரன்றது நார்மலான ஜுரம் வந்து ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் மட்டும்தான். ஏன்னா மக்கள் வந்து சரியாக சாப்பிடாம ஜுரம் வந்துச்சுன்னு அதுக்கே ஒரு கவலைப்பட்டு இன்னும் அதிகமாக அந்த ஜுரத்தை நீடிக்க வச்சுருவாங்க. அதனால் ஜுரன்றது சாதாரண விஷயம் தாங்க. நம்ம உடம்போட டயர்ட்னஸுக்காகவும் அது வரும். எப்படின்னா நமக்கு ரொம்ப உடம்புல அதாவது ஓய்வு இல்லைனாலும் அந்த ஜுரம் வந்து வெளிப்பாடாக காமிக்கும். ஏன்னா நம்மளை வந்து ஓய்வாக படுத்து தூங்குறதுக்காக அந்த ஜுரமும் வரும். அதனால் ஜுரத்தை பற்றி நம்ம வந்து கவலைப்படணும் அவசியம் இல்லை. நீங்கள் இந்த கஷாயத்தை வச்சு குடிச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இது நாட்டு வைத்தியம்தான். அடுத்தது நம்ம காய்கறி வைத்தியத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வெறும் ஒரு 100 கிராம் பீர்க்கங்காய், அடுத்து அரை எலுமிச்சம்பழம் தோல் விதையோட அதில் சேர்த்திக்கங்க. அடுத்தது ஒரே ஒரு கத்திரிக்காய் அதில் வந்து அப்படியே போட்டு அதில் கொஞ்சமாக ரவ்வோண்டு ஒரு பாலாடை அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்து அதை ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சி துணியில் நீங்கள் வடிகட்டி ஒரு 3 ஸ்பூனுக்கு குடிங்க. ரொம்ப அதிகமான ஹெவியான ஜுரமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 ஹவர்ஸுக்கு ஒன் டைம் நீங்கள் குடிங்க. இல்லை ஜுரம் கம்மியாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கும் விட்டுறாதீங்க. காலை மாலை கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வெறும் வயிற்றில், நான் சொல்கிற எந்த ஒரு விஷயமும் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த அலோபதி மாத்திரைகள் மட்டும்தான் சாப்பிட்டது பிறகு அது சாப்பிடணும். ஏன்னா அது பவர் அதிகம்.
அது ரசாயனத்தில் செய்கிறதால வந்து பவர் அதிகன்றதால நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவுக்கு முன்னாடி அந்த மாத்திரைகள் எடுக்கும்போது குடல் புண்ணாகுன்றதுக்காக தான் உணவு உண்ட பிறகு அதை வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறாங்க. அதே நம்ம நாட்டு வைத்தியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காது. அதுவும் காய்கறி மருத்துவத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு பேர்க்குங்காய் 100 கிராம் பேர்க்குங்காய், எலுமிச்சம்பழம் பாதி எலுமிச்சம்பழம் தோல் விதையோட ஒரு கத்திரிக்காய், இதுதாங்க ஒரு 3 ஹவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தாலே போதும் பாருங்கள். ஆனால் மீதி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு நீங்கள் குடித்தா அது பவர் போயிடும். ஏன்னா மருந்தாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதேமாரி நீங்கள் ஜுரத்துக்காக வாங்குகிற எந்த காய்கறியும் வந்து இது ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியிலே இருக்கட்டும். ஒரு 3 டேஸ் ஆச்சு நம்ம காய்கறிகள் வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அதுங்களுக்கு எனர்ஜி இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருந்தாலும் நீங்கள் வந்து மாடு கழுவி நீருக்கு ஏன்னா அதை ஊற்றினாலும் ஊற்றுங்க, இல்லை கீழே கூட செடிங்களுக்கு ஊற்றிடுங்க. அது வேஸ்ட் பண்ண வேணாம். ஆனால் நம்ம வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம குடிக்கவும் கூடாது. கரெக்டாக அது எண்ணி ஒரு 3 ஸ்பூனுக்கு ஹை லெவல் ஜுரம் இருந்துச்சுன்னா 2 ஹவர்ஸுக்கு ஒரு வாட்டி 3 ஹவர்ஸுக்கு ஒரு வாட்டி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம். அது ஒன்றுமே பக்க விளைவு ஆகாதுங்க. அதாவது நம்ம ஜுரம் அடித்து நமக்கு எப்படி உடம்பு டயர்ட்னஸும் அந்த டயர்ட்னஸ் இல்லாத அளவுக்கு புத்துணர்ச்சி ஆக்கிடும் அந்த ஜுரம். ஏன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் அது அலோபதி மாத்திரைகளாக இருந்தாலும் சரி, இல்லை காய்கறி மருந்துவாக இருந்தாலும் சரி, இல்லை நான் சொன்ன இந்த கேரளா வைத்தியம், மிளகு, துளசி வைத்தியமாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு 3 டேஸ் கண்டிப்பாக ஜுரம் இருக்கணுங்க உடம்புல. அது இருந்தால் நல்லது. உடனே ஜுரம் போகக்கூடாது. ஏன்னா ஒரு வைரஸ், நம்ம கெட்ட வைரஸ் உள்ள உடம்புக்குள்ளே வந்ததால தான் நமக்கு வந்து எதிர்த்து போராடுறது. அதுக்காக டைம் வந்து 3 நாள் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும், இல்லை 4 டேஸ் நம்ம திரும்ப எடுத்துக்கும். அதுக்காக நீங்கள் உடனே சரியாகும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த துளசி கஷாயமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்துங்க. 2மே எடுத்துக்காதீங்க. ஒன்று காய்கறி வழியில் இருக்குது நீங்கள் எடுத்துக்கங்க, இல்லை துளசி கஷாயம் எது ஃபஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு ஜுரம் இருக்குது, வந்து முடியல என்னால் ரொம்ப அணத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அலோபதி போயிடுங்க. அலோபதின்றது தற்காலிக தீர்வு, நிரந்தர தீர்வு கிடையாது. நீங்கள் உடனே போய்ட்டு நீங்கள் ஊசியே போட்டுக்கலாம், இல்லை அந்த மாத்திரையை கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா அது உடனடி தீர்வு. ரசாயனம் என்பது உடனே உடலில் கலந்துரும். இந்த நம்ம நாட்டு வைத்தியங்கள்லாம் வந்து பொறுமையாக நம்ம கொஞ்சம் லேட்டாகும் ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு ரத்தத்தில் கலந்து ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அதுக்கு நமக்கு வந்து உடலில் வந்து சரிப்படுத்தும். ரசாயனம் வந்து உடனே போட்டவுடனே நமக்கு வந்து பட்டுன்னு அந்த மாத்திரைகள் கரைஞ்சி உடனே அங்கே ஃபுல்லாக பாஸ் ஆகும், மின்சாரம் மாதிரி அது பாஸ் ஆகும். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அலோபதி மாத்திரை போட்டுட்டு அந்த 3 டேஸு தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுட்டு உங்களோட உடம்பு நிலை எப்படி இருக்குது பாருங்கள். ஏதாவது கண் முட்டை வீங்கும், இல்லை உடம்பு அசதியாக இருக்கும், தலைவலி வரும், வாந்தி வரும், இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற வைத்தியத்தில் நீங்கள் காய்கறி வைத்தியமாக இருந்தாலும் சரி, இல்லை துளசி கஷாயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதாவது ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். நீங்கள் முன்னே இருந்த என்ன உடல்வாகும் அதே மாதிரியே உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். சாதாரண ஒரு விஷயம் தாங்க. ஆனால் இன்னும் நம்ம வந்து நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்கள் பணத்தை செலவு பண்ணிவிட்டு அதெல்லாம் இருக்க வேண்டாம். ஒரு 3 டேஸ் கண்டிப்பாக ஜுரம் இருக்கும். நீங்கள் ரெஸ்ட்டு எடுத்து படுத்தாலே போதும், முக்கியமாக சரியாயிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபீவர்ன்றது நீங்கள் அதாவது அலோபதி மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் அடிச்சுக்கிட்டே இருக்குது, இல்லை நான் சொல்கிற வைத்தியங்களும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது 3 டேஸ்க்கு பிறகு இல்லை 4 டேஸ்க்கு பிறகு இருந்துக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ஒன்று டைஃபாய்டு இருக்கணும், இல்லைன்னா மலேரியா இருக்கணும், இல்லை வேறு ஒரு நிபா வைரஸு அப்படின்னு. ஏன்னா நாளாக சிக்கிக்கிற நிபா வைரஸ்லாம் இந்த மாதிரி அதாவது இப்போ சிக்கன் குனியா, அதுக்கப்புறம் இப்போ கொரோனா, இதெல்லாம் நம்ம என்ன மாத்திரை மருந்து போட்டாலும் அது 15 நாள் 10 நாள் கழிச்சா தான் நம்மளை அந்த உடலை விட்டு போகுமே. நீ என்ன வைத்தியம் பண்ணாலும், ஏன்னா அந்த வைரஸ் கொடூரமான ஒரு வைரஸ்ன்றதால நம்ம உடம்புல வந்து அது நல்லா வந்து அது உட்காந்துக்கும். அது நம்ம எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு உணவு முறைகளை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்தால் சோர்ந்து போயிடும் உடம்பு. மெயினாக மிளகு ரசம், சாதம், கருவேப்பிலை துவையல், இல்லை கஞ்சி, இல்லை இட்லி, சுமாராக நல்லா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டிங்கன்னா இட்லியை எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. அந்த ஜுரம் எப்போவுமே நீங்கள் ரொம்ப அது ஜுரம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உடல் அசதியாக இருக்கும் பாருங்கள். அந்த உடல் அசதியாக இருக்கும்போதே நீங்கள் வந்து உங்களோட கான்செப்ட் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். நமக்கு ஏதோ நம்ம உடல் பண்ண போகுது அப்படின்னு. அதேமாதிரி காஃப் வந்தாலும் அது ஜுரம், அது சளி வந்தாலும் உங்களுக்கு அது ஜுரம் ஃபீவர் கொஞ்சம் எட்டி பார்க்க தான் செய்யும். அப்போ வந்து நீங்கள் முன்கூட்டியே என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிறது கஷாயங்களை குடிங்க. அப்படி இல்லையா காய்கறி மருத்துவம் வந்து 100% ரெக்கவர் ஆகுங்க. ஏன்னா அதுக்கு நான் வந்து கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன்னா நான் பல வருஷமாக அது வந்து ஜுரம்னா ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனதே கிடையாது.
எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சரி, வெறும் பீர்க்கங்காய், லெமனு, கத்திரிக்காய் இது மட்டும்தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஏன்னா உண்மையிலே ரெக்கவர் ஆகிடும். அது சூப்பரான ஒரு வைத்திய முறை. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது வந்து நான் வந்து மருத்துவரும் கிடையாது. ஆனால் மருத்துவத்தை சார்ந்த ஒரு ட்ரைனிங் நான் போயிருக்கேன். ஏன்னா அது எனக்கு அனுபவமும் இருக்குது. நான் பிளாஸ்மா டாக்டர்கிட்டே நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்டயே நான் போய் ட்ரைனிங்கும் நான் பண்ணியிருக்கேன். இந்த காய்கறி மருத்துவத்தில் பொறுத்தவரையிலும். அது இல்லாமல் நான் யோகாவில் வந்து நாங்கள் டிகிரி முடித்ததால் யோகாவில் வந்து நமக்கு இயற்கை வைத்தியமான ஒரு உணவு முறை எடுத்துக்கும் போது தான் நம்ம உடலுக்கு நல்ல விஷயம். இந்த அலோபதி ஆனாவுனா நீங்கள் அலோபதி மாத்திரைகள் அதிகமாக நீங்கள் எடுக்க எடுக்க நம்ம உடல் வாக்கு தான் கெட்டு போகும். அதேமாதிரி நீங்கள் ஜுரம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் நீங்கள் மாத்திரை, அதாவது ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் உடனடி ரிசல்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. அது தொடர்ச்சியாக 2வது நாள் 2 வேளை 3 வேளை மாத்திரை தான், அதில் ஒரு வேளையாக குறைச்சிருங்க. டாக்டர் சொன்னார் சொல்லிட்டு நீங்கள் 3 வேளையாக வந்து ஃபஸ்ட் நாளைக்கு கூட நீங்கள் 3 வேளை போடுறீங்களோ 2 வேளை போடுறீங்களோ அது வேறு கவலை இல்லை. ஆனால் அது கூடவே இந்த நான் சொல்கிற மருந்துங்களும் ஏதாவது ஒன்று நீங்கள் கூடவே சேர்த்து எடுத்துக்கங்க. அதனால் வந்து பக்க விளைவு வராது. ஏன்னா இது இயற்கை முறையில் நம்ம உடம்பை சரிப்படுத்தும். அது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு உங்களோட டயர்ட்னஸை அது குறைக்கும் அலோபதி மருந்து, அவ்வளோதான். அதேமாரி மறுநாள் நீங்கள் அந்த மாத்திரைகளை எடுக்கும்போது கொஞ்சம் குறைச்சிக்கங்க. 3 டேஸ்ன்றது 2 டேஸாக குறைச்சிக்கங்க. அதுக்கடுத்த 3வது நாள் நீங்கள் ஒரு வேளை எடுத்துக்க. ஏன்னா தொடர்ச்சியாக அப்படி எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த மாத்திரைகளால் பக்க விளைவு மனிதர்கள் இன்றைக்கி அதிகமான நோயில் சிக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்கிற மாத்திரைகள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே விலைக்கு சாப்பிட்றதால தான் இன்றைக்கி சுகர்ன்ற நோய் தீர்வு இல்லாமல் இருக்குது. காரணம் பிபின்ற நோய் கடைசி வரலும் தீர்வு, தைராய்டுன்ற நோய் கடைசி வரலும் மாத்திரை சாப்பிடணும் தான். என்ன காரணம்? இதுதான் தீர்வு இல்லாத ஒரு வைத்தியம் பார்த்திங்கன்னா அது அலோபதி தான். அது பழிக்கலை, ஏன்னா அது சட்டுன்னு உடனே ரிக்கவர் ஆகிறது தான். ஆனால் நிரந்தர தீர்வு அதில் கிடையாது. ஆனால் நிரந்தர தீர்வு காய்கறி வைத்தியத்தில் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க. இயற்கை வைத்தியத்தில் இருக்குது. நீங்கள் அலோபதி எடுக்கணுன்னாலும் நீங்கள் நாட்டு வைத்தியமும் எடுத்துக்கோங்க. கூடவே காய்கறி வைத்தியமும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட உடல் நல்லா சுறுசுறுப்படையும், நல்லா இருக்கும், நார்மலாக இருக்கும். அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகாமல் தடுத்து நிறுத்து. ஒரு அலோபதி மாத்திரையால் உங்களுக்கு பக்க விளைவு, வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் எல்லாமே இருக்கும். அந்த பக்க விளைவு இந்த வைத்திய முறையை நீங்கள் காய்கறி வைத்திய முறையை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கும் போது ஒருத்தன் பயம் இருக்கும், காய்கறிலாம் சும்மாவா, டாக்டர் சொல்கிற மாத்திரை தான் நமக்கு நிஜம்ன்ட்டு. ஏன்னா இன்றைக்கும் கண்கூட நிறைய பேருக்கு நான் சொல்லி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியாக அப்புறம் நான் சொல்கிற வழிக்கு வராங்க. ஏன்னா அது அப்படி தான் தெரியும். நம்ம வந்து பழக்கப்பட்டுட்டோம், மாத்திரைகள் சாப்பிட்டா நம்ம ஜுரம் சரியாகணும். ஏன்னா வந்து இந்த காய்கறி வந்து நம்ம உள்ளுக்கு சமைச்சு சாப்பிட்ற உணவு தான், அது விஷம் இல்லை. அதில் யார் வேணாலும் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். ஏன்னா வந்து எப்படி சாப்பிடணும், எவ்வளோ அளவில் சாப்பிடணுன்றது தான் முக்கியம். அதாவது நான் சொல்கிற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே நீங்கள் போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அதோட பவர் போயிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எதாவது அதிகமாக ஜுரம் இருக்கும்போது 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸுக்கு ஒன் டைமு, இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா காலை மாலை இல்லை இரவு தூங்கும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டைம் கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிசல்ட்டுங்க. அக்யூரேட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. 100% நீங்கள் வந்து இந்த வைத்திய முறை நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். அதில் ஜுரன்றது வந்து நீங்கள் யாருமே பயப்படுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட சரிங்க. அவங்களுக்கு அந்த என்னது அதே மறந்துச்சு, குழந்தைங்க தான் நம்மளும் வளர்த்துருக்கோம். அதாவது அவங்களுக்கு சொட்டு மருந்து மாதிரி வரும் இல்லைங்க, பாராசெட்டமாலே அவங்களுக்கு வந்து சொட்டு மருந்து தான் வரும். அவங்களுக்கு ஒரு ட்ராப் நீங்கள் ஊற்றுறீங்கன்னா இதுவும் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், சின்ன குழந்தைங்களாருந்து சரி 1/4 ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஊற்றலாம். இல்லை 1/4 ஸ்பூன் கம்மியாக கூட நீங்கள் ஒரு சொட்டு கூட நீங்கள் ஊற்றி வந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அழற்சி இல்லாமல் அனத்தாமல் அந்த குழந்தைங்களும் நல்லாயிருக்கும். எல்லாருமே பெரியவங்க வந்து சின்னவங்க வந்து அளவு முறை வந்து கம்மி. பெரியவங்களுக்கு 2 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு வேளைக்கு, குழந்தைங்களுக்கு 1/2 ஸ்பூன் கொடுங்க. அதாவது 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு 1/2 ஸ்பூன் கொடுங்க. 5 வயசுக்கு மேலே 10 வயசு போனால் 1/2 ஸ்பூன் இது கொடுத்தாலே நல்லா சூப்பராக ரெக்கவருங்க. நீங்கள் நிறைய என்ன தான் மாத்திரை மருந்து நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதாவது காய்கறி சாப்பிட்ற மாதிரி ஒரு சத்தாகவும் நமக்கு சேரும், ஒரு பக்கம் நோய்கள் இருந்து நம்ம விடுக்கும். ஆனால் ஜுரன்றது பயம் இல்லை. 4 டேஸ்க்கு மேலே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பயப்படணும். நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு என்ன மருத்துவம் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.